ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஹை பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயின் தான் எந்திரிக்கிறா. மண்டையில் ஏதோ அடிப்பட்ட மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா அவன் நாவல்குள்ளே வந்துட்டா. அங்கேருந்து ஒரு மெய்டு வந்து, சார் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்ல, நீ முதல்ல வெளியே போன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இப்போ நான் படிச்சுட்டு இருந்த நாவல்குள்ளேயே நான் வந்துட்டேனா? அப்போ எனக்கு சீக்கிரம் குழந்தை பிறந்துருமா? நிஜத்தில் தான் குழந்தை பிறக்கல, இந்த நாவல்குள்ளேயாவது குழந்தை பிறக்க போகுது. ஆனால் இந்த கதையோட ஹீரோயின் ஹீரோ வந்து வேர்த்துருவானே, வேற ஒரு லவர் இருக்கிறதுனால டார்ச்சர் பண்ணுவான். சரி, அதை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்கறக்காக ஹீரோயின் வரா. பரவாயில்ல, அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லி சைட் அடிச்சுட்டே வர, ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே ஹீரோ அமைதியாக நின்றுருக்கான். எனக்கு புரியுது, நீங்கள் என்ன டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிடுங்க, நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம், நாளைக்கே டைவர்ஸ் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு கூட நீங்கள் ஹாப்பியாக இருங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. ஹீரோக்கு ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டே இருக்கான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சான்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். இல்லை இல்லை, பைத்தியம்லாம் இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன். நீங்கள் டைவர்ஸ் தானே எதிர்பார்க்குறீங்க? ஆமா, இவனை டைவர்ஸ் பண்ணலன்னா கண்டிப்பா இவன் என் குழந்தைய அழிச்சிருவான். அதுக்கு பதிலா இவனை டைவர்ஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும், வா வா போல அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்க ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணு, என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வரேன், நம்ம டைவர்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போய் பேக் பண்ணிட்டு வரா. வந்து பார்த்தா ஹீரோ காணோம். ஃபோன் பண்ணி பார்க்குற, லைன் போகவே இல்லை. அங்கேருந்து மெய்டை கூப்பிட்டு எங்கே போனாருன்னு சொல்லி கேட்க, யங் மாஸ்டர் இப்போதான் ஆஃபீஸ்க்கு போனாருன்னு சொல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்புறா ஹீரோவை பார்க்கறக்காக. ஆஃபீஸ்லேருந்து ஹீரோ வர, கூட ஒரு பொண்ணு வரா. இவ பேரு மெங்கு. ஆக்சுவலி இவ தான் நம்ம ஹீரோட எக்ஸ் லவர் போல. அதனால நம்ம ஹீரோயினை என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, இந்தா நீ எனக்கு கொடுத்த எல்லாமே இங்க இருக்கு, இதெல்லாம் எனக்கு வேணாம், எல்லாத்தையும் எடுத்துக்கோ, டைவர்ஸ் பண்ணா கூட நீ எனக்கு பணம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, சீக்கிரம் வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. லூசு மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறான். அப்பயும் நம்ம ஹீரோயின் விட மாட்டேங்கிறா. நான் தான் உன்னை டைவர்ஸ் பண்ண வான்னு சொல்றேன்ல, கூட உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, சீக்கிரம் அவளையும் கூட்டிட்டு வா, என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு அப்பவே அவளை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துரு, உன்னோட லைஃப் ஹாப்பியா இருக்கும், என்ன நான் சொல்றது ஓகேவான்னு சொல்ல, லூசு மாதிரி பேசுற, இப்போ நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னா அப்படிங்கிற மாதிரி கடுப்பா ஹீரோ கேட்கறான். அதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ண போக அவளுக்கு பிடிக்கல, பிடிச்சி தூக்கி போட்டா. இங்க பாரு, உன்னை நல்லதுக்கு தான் சொல்றேன், உனக்கு என்ன பிடிக்காது, நான் உன்னை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ண டார்ச்சர் பண்ணேன், அது ஒத்துக்கிறேன், ஆனா இப்போ எனக்கு பிடிக்கல, வேணாவா டைவர்ஸ் பண்ணிடல, ஏன்னா உன்னோட லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி அவ பாட்டுக்கு கத்த ஹீரோ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். இவனை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கிருந்து மெங்கு வரா. பாத்தியா, டைவர்ஸ் பண்ணுன்னு சொன்னா பண்ண மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு போயிட்டான்னு சொல்ல, உனக்கு என்னாச்சு, நேத்து எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மண்டையில லைட்டா அடிபட்டு இருக்கு, சரி வா வா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெங்கு கூடயே ஹீரோயினும் போறா. அவ வர வேண்டிய இடம் வந்துருச்சு. சரி நீ போயிரு, பில்லு பே பண்ணிட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோயின் ஓடி வந்துட்டா. அதுக்குள்ள அவ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வருது. ஓ, என்னோட கதையில இவ தானே பெஸ்ட் ஃப்ரெண்டு, சரி அவளை போய் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை மீட் பண்றக்கா ஹீரோயின் போறா. அங்க போய் வாட்டர் மெலன் சாப்பிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி ஒன்னா அவனை பத்தி பேசாதன்னு சொன்னது தப்பு தான், அதுக்காக எதுக்கடி நீ டைவர்ஸ் பண்றேன்னு சொல்ற, அதெல்லாம் வேணாம், நீ அவன் கூட ஒன்னா இருன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் அவனை டைவர்ஸ் பண்ண போறேன், டைவர்ஸ் பண்ணா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், தனியா ஒரு வீடு வாங்கி ஜாலியா போயிருக்க போறேன், உன் அப்பா அம்மா மாதிரி இருக்கணும்னு சொல்ல, என் அப்பா அம்மா உனக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லு, அவங்கள மாதிரியே ஒரு மாப்பிள்ள பாத்துறேன்னு சொல்ல, வாய் மூடுறி, இப்போதைக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினை காணும். எங்க போனா அவ, இன்னும் வரல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண, சார் வேற சாப்பாடு வேணா ரெடி பண்ணிட்டான்னு அசிஸ்டன்ட் பையன் வந்து கேட்கறான். ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி வர, ஹீரோயின் வரா. நீ வீட்டுக்கு வரவே இல்லை, நான் பிஸியா இருந்தேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு மேலே போயிட்டா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்னதான் ஆச்சு அவளுக்கு. சார் நேற்று ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு சார், அதுக்கப்புறம் மேடம் இப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மெய்டு போக, உண்மையா ஆக்சிடென்ட் ஆச்சா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறக்காக அசிஸ்டன்ட் பையன் கிட்ட கேட்க, ஆமா மேடம்க்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, கார் இன்னும் கேரேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வருது. ஓ, அப்ப அந்த ஆக்சிடென்ட்னால தான் இதெல்லாமா, சரி போய் அவகிட்ட பேசலான்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே வரான். ஹீரோ நாங்கள் ஏதாவது வீடு வாங்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. டைவர்ஸ் பண்ணிட்டா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும், நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு வாங்கிக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஹீரோ உள்ள வரான். உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஓ, அப்போ நான் சொன்னது நீ போய் நினைச்சிட்டு இருந்தியா, நேற்று நான் உங்ககிட்ட சொன்னேனே எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மண்டையில் அடிபட்டிருக்குன்னு, சரி இப்போவாது நம்மனியா சீக்கிரவா டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, லூஸ் மாதிரி பேசுற, உன் ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு வந்தா நீ ஓவரா பேசுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்னை டைவர்ஸ் பண்ணிடு, அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் 5 பைசா பணம் கேட்க மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கா. அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். அதுக்குள்ளே ஹீரோக்கு ஃபோன் வருது. சார் ஒரு சின்ன பிரச்சனை, மீட்டிங் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்கன்னு. இதோ வரேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிட்டான் அப்ராடுக்கு. ஹீரோவை காணுமேன்னு சொல்லி ஹீரோயின் மெய்டு கிட்ட கேட்க, சார் அப்ராட் போயிருக்காங்க, உங்ககிட்ட சொல்லலையா? இல்லை அவன் என்கிட்ட சொல்லாமே போயிட்டாங்கிற மாதிரி யோசிக்க, உங்க மேலே ரொம்ப பாசமாக தான் மேடம் இருக்காங்க, உங்களுக்கு தான் புரியல, கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் ஒரு நாள் கூட வீட்டுக்கு வராமல் இருந்ததில்ல, எப்பயுமே உங்ககிட்ட சண்டை போட்டாலும் உங்களை பார்த்துட்டே இருப்பாருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் ஹீரோயினோட அந்த கிளாசெட் போய் பார்க்குறா. நிறைய ட்ரெஸ் இருக்கு, ஹீரோ நிறைய வாங்கி கொடுத்துருப்பான், ஆனால் இவ தான் எதுவுமே போடவே மாட்டா. அப்போ
வந்து ஹீரோ மேல அவளுக்கு ரொம்ப லவ் இருக்கும். அதுக்காக ஹீரோடது எதுவுமே யூஸ் பண்ணாம அப்படி பத்திரமா வச்சுப்பா, மெமரியா இருக்கட்டும்னு. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஷாப்பிங் போறே வாடின்னு சொல்லி கூப்பிட்றா. ஷாப்பிங்கா 5 பைசா செலவு பண்ண மாட்டா, ஷாப்பிங் கூப்பிட்ற, ஒழுங்கா வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை இழுத்துட்டு ஷாப்பிங் போறா. அங்க போய் இவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் அப்படி இதை பேக் பண்ண அதை பேக் பண்ணு எல்லாத்தையும் வாங்குறா. ஃப்ரெண்டுக்கு ஷாக்கா இருக்கு. என்னடி சொல்ற, ஓ ஹஸ்பண்டோட பணத்துல 5 பைசா செலவு பண்ண மாட்டேன், இப்போ இவ்வளோ வாங்குற, அதெல்லாம் அப்ப இப்ப வேற மாதிரி இரு இரு அப்படின்னு சொல்ல நிறைய gift வாங்கிட்டு கிளம்புறா. பார்சல் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போக இங்க பார்த்தா நம்ம ஹீரோ மீட்டிங்ல இருக்கான். அவனுக்கு கண்டினியூவா மெசேஜ் வந்துட்டே இருக்கு. என்னடா இது சும்மா சும்மா மெசேஜ் வருதுன்னு பார்த்தா இவ இஷ்டத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணி விட்டுருக்கா. அந்த கார்டு நம்ம ஹீரோட கார்டு தான், அதனாலதான் அவனுக்கு இவ்வளோ மெசேஜ் வருது. எதுக்கு இவ்வளோ வாங்குறா, ஏதாவது வாங்கிக்கன்னு கொடுத்தா கூட வேணான்னு சொல்லிடுவா, இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவளோட பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அங்கே வீட்டில் வைக்கிறா. வெளியே இன்னும் இருக்கு எடுத்துட்டு வான்னு சொல்லி மெய்டை அனுப்பிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்க. ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பாட்டா இடம் இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஜூஸை குடிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோட தங்கச்சி வரா. உனக்கு அறிவில்லையா, எங்க அண்ணனோட பணத்தை இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. ஹலோ, அவன் என் ஹஸ்பண்ட். என்ன ஹஸ்பண்ட் ஓவரா பேசுற, இதுக்கு முன்னாடி 5 பைசா செலவு பண்ண மாட்டேன், இப்போ என்ன இவ்வளோ வாங்கியிருக்க. என் அண்ணனை பார்த்தா உனக்கு இழிச்சு வாய் மாதிரி தெரியுதா, எதுக்கு இதை நான் வாங்கினேன்னு சொல்ல, என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி தராரு, நான் வாங்குவேன், உனக்கு என்ன தேவை, நீ வேணும்னா போய் கேளு இல்லாட்டி போடி அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்கு. உனக்கு இருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. இவளை பார்த்தாலே கடுப்பா இருக்கு. முதல்ல இவளைத்தான் வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணிட்டா. எல்லாத்தையும் போட்டோ எடுத்து பார்த்துட்டே இருக்க. ஹீரோ கிட்ட இருந்து ஃபோன் வருது. பட் மேடம் அட்டன் பண்ணல. அதுக்குள்ள மெய்டுக்கு கால் பண்ணி பேச சொல்லியிருப்பாங்க போல. சார் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்ல, எதுக்கு என்கிட்ட அவன் பேசணுங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு ஹீரோயினுக்கு. அப்புறம் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறா. எதுக்கு என் தங்கச்சியை புள்ளி பண்ண, நான் ஒன்றும் அவளை புள்ளி பண்ணல, அவள் தான் என்ன புள்ளி பண்ணா, எதுக்கு அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணேன்னு ஹீரோ கேட்குறான். நான் கிளாசெட்டில் வந்து பார்த்தேன், அங்கே இருக்க ட்ரெஸ் எதுவுமே எனக்கு சூட் ஆகலை, ஸோ அதனால தான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கலான்னு போனேன், இதில் என்ன தப்பு. அதுக்கு வந்து அவன் என்கிட்ட சண்டை போடுறா. சண்டை போட்டா அதனால பதிலுக்கு நானும் பேசினேன்னு சொல்ல, இங்கே பாரு உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை கட் பண்ணிட்டா. எனது வாங்கிக்கவா, கடுப்பாயிரும் வந்து டைவர்ஸ் பண்ணுவான்னு பார்த்தா இவனை வாங்கிக்கன்னு சொல்கிறாங்கிற மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டா, ரூமுக்கு போயிட்டா. ரூமில் போய் அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணா அவன் கோவப்படுவான், சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஒரு வீடு வாங்கலாம்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு போறா. ஆனா அவனால வீடு வந்து கார்டில் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு பேசிட்டு திரும்பி பார்க்க ஒருத்தன் வரான். ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்கிறான். யாரா நீ, பப்ளிக்ல என்ன கையை பிடிச்சி இழுக்கிற, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கத்துறா. ஏய் என்ன உனக்கு தெரியலையா, மிஸ்டர் கூ தானே இவன், கூ நீயா, சாரி எனக்கு அடையாளம் தெரியல, சரி இது உன் கார் தானே, எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறியா, சரி வா ட்ராப் பண்ணுறேன்னு அவனு சொல்கிறான். 2 பேரும் போகிறது யாரோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ நம்ம ஹீரோக்கு தான் போயிருக்கும் போல. ஹீரோ பார்த்தா வீட்டில் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் வரா. நீ அப்ராட் போயிருக்கேன்னு சொன்னாங்க, எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு நான் உங்ககிட்ட ஒன்று பேசணுவா அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். என்னன்னு புரியாம ஹீரோயினும் போறா. தனியா கூட்டிட்டு போய், இங்க பாரு இந்த போட்டோக்கு பதில் சொல்லு, இதுல என்ன இருக்கு, மிஸ்டர் கோ என்னோட ஃப்ரெண்டு, ஸோ மீட் பண்ணேன், ஸோ பேசிட்டு இருந்தேன், என்ன ட்ரா பண்றேன்னு சொன்னாங்க, அதனால வந்தேன். ஆல்ரெடி நம்மளுக்கு தான் டைவர்ஸ் ஆக போகுது, நான் யார் கூட போனா உனக்கு என்ன, போகாட்டி உனக்கு என்ன, நீ எதுக்கு சும்மா என்ன இப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்க, அது மட்டும் இல்லாம இப்பவே உனக்கு என் மேல கோவம் இருக்குன்னா வா வா போய் டைவர்ஸ் பண்ணலான்னு சொல்ல, டைவர்ஸ் எப்ப பார்த்தாலும் அதை பத்தி எதை பேசுவியா அப்படின்னு ஹீரோ கேட்கறான். நான் சொல்றதை கேளு, உனக்கு இப்பதெல்லாம் டைவர்ஸ் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது, டைவர்ஸ் கொடுத்துட்டு நீ எங்க கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுன்னு தானே சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் தான் வேணும் நீ பின்னாடியே சுத்திட்டு இருந்த, இப்ப என்ன இப்படி பேசுறேன்னு ஹீரோ கேட்கறான். அதெல்லாம் அப்ப, இப்ப எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் சாப்பிடலான்னு போயிட்டா. ஹீரோ கோவம் வர கிளம்பி போயிட்டான். அவளுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. சரி ஓகே, ஹீரோக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து கன்வின்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி சாப்பாடு ரெடி பண்ண சொன்னா மெய்டு பொண்ணு போய் ரெடி பண்ணி கொடுக்குறா. சாப்பாடை கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணி சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வர 2 பசங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அதுல ஒருத்தர் நம்ம ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இன்னொருத்தன் அசிஸ்டன்ட். 2 பேருக்கும் ஹீரோ என்ன சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஹீரோயின் கிட்ட ஹீரோ பக்கத்துல போனா கூட இவனுக்கு கடுப்பாயிரும் போல. நீ எதுக்கு இங்க வந்திருக்க, நீ எல்லாம் உள்ள வரக்கூடாது, உன்னை அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடுன்னு சொல்லி திட்ட, ஹலோ நான் சாப்பாடு கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் உள்ள போனா அங்க இருக்க வாட்ச்மேன் உள்ள விடவே மாட்டேங்கிறான். கடுப்பா இருக்கு ஹீரோயினுக்கு. அங்க பார்த்தா மெங்கு வரா. என்ன இங்க எதுக்கு வந்த, சாப்பாடு கொண்டு வந்தியா, இங்க பார்த்தே இந்த பேகு எனக்காக மிஸ்டர் ஃபூ வாங்கிட்டு வந்து கொடுத்ததுன்னு சொல்ல, உனக்கு வேணா வச்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியா, சரி ஓகே நானே வச்சுக்கிறேன் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அடி பாவிங்கிற மாதிரி மெங்கு புலம்பிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்து சாப்பாடையும் பேக்கையும் வச்சுட்டு உட்காந்துருக்கா. சார் சாப்பிடலையான்னு மெய்டு கேட்குறாங்க. சார் ரொம்ப பிஸி, இந்த பேக் எடுத்துட்டு போய் வையின்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு ஹீரோயின் உட்கார. ஹீரோ வரான். உனக்கு அறிவில்லையா, எதுக்கு அவகிட்ட இந்த பேக்கை பிடுங்கிட்டு வந்த, நான் எப்பப்பா பிடுங்கினேன், அவதான் வேணும்னா வச்சுக்கோன்னு சொன்னான். சரி ஓகேன்னு வாங்கினேன். உன்னோட எக்ஸ் லவர்
கரண்ட் லவரு அவகிட்ட இருந்து வாங்கினது தப்பு தான், பட் அவள் தான் கொடுத்தா, அதனால தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல, லூசு மாதிரி பேசுகிற, எப்போ பார்த்தாலும் டைவர்ஸ்னு, டைவர்ஸ் தவிர உனக்கு வேறு எதுவும் தெரியாதா? இங்கே பாரு, நீ டைவர்ஸ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிருன்னு சொல்ல, இதை பற்றி அவள் பேசினாலே கடுப்பாக இருக்கு. ஹீரோ அங்கே வந்து போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வரா, எங்கே ஹீரோ காணும்னு சொல்லி கேட்க, சார் ரொம்ப பிஸியாக இருக்காரு போல மேம், இன்னும் வரலன்னு சொல்ல, ஓ அவன் வரலையா, சரி ஓகே வர்றப்ப பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறா. ஃப்ரெண்டுக்கிட்டே வாடி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த பேக்கை சேல் பண்ணிட்டா. 1 மில்லியனுக்கு மேலே லிமிடெட் எடிஷன் பேக். எதுக்கடி விற்கிற? இங்கே பாரு, இந்த பணம் எனக்கு தேவைப்படுது, அதனால தான். அது உன் அக்கௌண்ட்டில் இந்த பணத்தை போட்டு வை, எனக்கு தேவைப்படுறப்ப நான் வாங்கிக்கிறேன்னு சொல்ல, இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் தாண்டின்னு சொல்ல, அந்த ஷாப்போட ஓனர் வந்து 1.5 மில்லியனுக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. சேவ் பண்ணிடுங்க, அப்புறம் பணத்தை வந்து இங்கே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டோட நம்பரை காட்டிட்டா. சரி ஓகே, இந்த பணம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் வீடு இப்போதைக்கு வாங்க முடியல, ஏன்னா அவன் கார்டை யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால இந்த பணம் உங்ககிட்ட இருந்தால் எனக்கு யூஸாக இருக்கும், அதனால தான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்ல, ஏய் நீ பண்ணுறது கொஞ்சம் ஓவராக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணேன்டி, இப்போ எதுக்கு டைவர்ஸ்? அதெல்லாம் முடியாது, நான் டைவர்ஸ் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டேன், ஸோ சீக்கிரம் பண்ணிடலான்னு சொல்ல, சரி ஓகே உன்னோட விருப்பம், நான் ஒன்றும் சொல்லலை, வா போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இழுத்துட்டு அவள் ஃப்ரெண்டு போயிட்டா. 2 பேரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு இருக்கா. அங்கே குழந்தைகளுக்கான ஷாப் இருக்கு, அங்கே ஹீரோயின் போறா. இங்கே எதுக்கடி போற, இதெல்லாம் நியூ பார்ன் ஐட்டம், நமக்கு இது தேவையே இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போக, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை விட்டுட்டு மறுபடியும் ஹீரோயின் அந்த கடைக்கு வரா. உள்ள போய் குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, நான் கேட்கும்போது டெலிவரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஏன்னா அவள் குழந்தைக்கு அதான் வாங்கியிருப்பா, பட் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது இன்னும் அவள் ஃப்ரெண்டுக்கு கூட தெரியாது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டா. ஹீரோ வந்து கத்துறான், எதுக்கு இந்த மாதிரி நீ பண்ற, என் மேல உனக்கு பாசமே இல்லையா? இல்ல அதெல்லாம் இல்ல, நான் தான் டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டேன்ல, இங்க பாரு நீ விளையாட்டுக்கு தான் சொல்றேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், சீரியஸா பேசுறேன்னு சொல்ல, நான் சீரியஸா தான் பேசுறேன், சரி அப்ப நாளைக்கு 8 மணிக்கு வா, உன்னை டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து கிளம்பிட்டான். 8 மணிக்கு ஹீரோயின் வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிருக்கா. ஹீரோ வரான், வரமாட்டேன்னு பார்த்தா வந்துட்டான். ஐ வா வா, ரொம்ப ஹேண்ட்ஸம் அழகா இருக்க, சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் உனக்கு ஏத்த லைஃப் உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக, ஹீரோக்கு இப்போ கூட மனசு மாறலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் மாறாது, வா வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கை பிடிச்சிருக்காத, நானே வரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கடுப்பா இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் போய் எப்படியோ டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அசிஸ்டன்ட் பையன் ஃபோன் பண்ணி அப்பா கிட்ட சொல்றான், சார் இந்த மாதிரி யங் மாஸ்டர் டைவர்ஸ் பண்ண வந்திருக்காங்கன்னு, அவன் லைஃப் அவன் பார்த்துக்கிட்டோம், நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. அப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்டு 2 பேரும் வெளியே வர, சரி இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் பாய் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஹீரோ அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் போறான். ஹீரோயின் வரா. வந்த உடனே, ஏண்டா வீட்டுக்கு தான் வரேன்னு சொன்னா நானும் வந்திருப்பேன்ல, உன்னதுக்கு நான் கூட்டிட்டு வரணும், எனக்கு தேவையில்லை அதான் வந்துட்டேன். சரி நீ இப்போ இங்கே தான் ஸ்டே பண்ண போறியா? இல்லை நான் சீக்கிரமா இங்கேருந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றா. கொஞ்ச நாளைக்கு உன் கூட உன் வீட்டில் இருக்கேன், அதுக்கப்புறம் நானே ஒரு வீடு வாங்கிட்டு போயிடறேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, சைனீஸ் நியூ இயர் டி வீட்டுக்கு வா செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி ஃப்ரெண்டு வேற இன்வைட் பண்றா. சரி ஓகேன்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட பாக்குறதுக்காக நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு போக, அவங்க ஃப்ரெண்டோட அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிறாங்க ஹீரோயினை. எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குமா நீங்கள் வந்ததுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க நியூ இயர் அன்னைக்கு ரெட் என்வெலப் பணம் கொடுப்பாங்கல்ல, ஸோ நிறைய பேர் பணம் கொடுப்பாங்க அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே. ஹீரோயின் வந்து இங்கே வீட்டுக்கு வருவான்னு ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோயின் இன்னும் வரவே இல்லை. அப்பா அம்மாக்கெல்லாம் கடுப்பாக இருக்குது, என்னடா ஆச்சு, ஏன்டா அவன் இன்னும் வரலன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இவன் டைவர்ஸ் பண்ண மேட்டர் இன்னும் வெளியே தெரியல. அதுக்குள்ளே இங்கே தங்கச்சி வேணும்னே ஹீரோயினை திட்டி மெசேஜ் பண்ணிட்டே இருக்கா. அதை பார்த்துட்டு இவனுக்கு கடுப்பாக இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி அவகிட்ட மெசேஜ் பண்ணுற, அவகிட்ட நீ தான் வேணும்னு அவளை புள்ளி பண்ணுற மாதிரி இருக்கு, இதுக்கப்புறம் அவகிட்ட தப்பா ஏதாவது பேசினா அவ்வளவுதான், முதல்ல அவன் நம்பரை டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்திட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். பாத்தீங்களாமா என்ன திட்டிட்டு போறாரு அண்ணன் அப்படின்னு சொல்லி தங்கச்சி ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இங்க அவ ஃப்ரெண்டோட இருக்காளா, ஃப்ரெண்டுக்கு நிறைய பேர் பணம் கொடுத்துருக்காங்க இந்த நியூ இயர்க்கு. ஹீரோயினுக்கு ஏதாவது பணம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டே இருக்க. ஹீரோ போனா போட்டோன்னு பணம் கொடுத்துட்டான். ஐயா ஹஸ்பண்ட் எனக்கு பணம் கொடுத்துட்டான்னு சொல்லி ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அப்பா இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி எப்படியாவது என் குழந்தைய நல்லபடியா வளர்க்கணுங்கிற மாதிரி அவ யோசிக்கிறா. பரவாயில்லம்மா, உன் மேல பாசமா தான் இருக்காரு, அப்புறம் என்னால் பெருசாலாம் உனக்கு எதுவும் செய்ய முடியாது, எனக்கு முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்னு சொல்லி ஏதோ ஒரு கார்டை கொடுக்குறாங்க அம்மா இந்த கிஃப்ட் உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி வாங்க சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட போகிறாங்க. ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்குது, டம்ப்ளிங்ஸ்லாம் இருக்குது. ஹீரோ சொல்கிறேன் இப்போ நீ சீக்கிரம் வா, உனக்கு வந்து பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே பணம் வாங்கணுங்கிறக்காக அவளும் கிளம்பி போயிட்டா. ஃப்ரெண்டு கிட்ட நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன் கிளம்புறேன், நான் அப்புறமா வரேன்னு சொல்ல, சாப்பிட்டு போடி அதெல்லாம் வேணாம் நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடிட்டா. ஏன்னா ஹீரோ வந்து உனக்கு பணம் கொடுக்குறேன் சொல்லி கூப்பிட்டுருப்பான். சீக்கிரம் பணத்தை கொடுங்க நான் போறேன்னு ஹீரோட பக்கத்துல வந்து உட்கார்றான். ஹீரோ கேட்குறா, பணத்துக்காக தான் இங்கே வந்தியா அப்படின்னு. ஆமாம் நீங்கள் இதெல்லாம் பணம் தரேன்னு சொன்னீங்க, நியூ இயர் வேற, சீக்கிரம் கொடுங்க, கொடுக்குற பணத்தை வேணான்னு சொல்லக்கூடாது. எவ்வளோ பணம் வேணும்? ஆமாம் இப்போ தான் உனக்கு நிறைய பணம் கொடுத்தேன், அதுக்குள்ளே என்ன பண்ண? அதெல்லாம் லோனுக்கு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா அவகிட்ட பணம் இருக்குது, சேவ் பண்ணி வச்சிருக்கா. குழந்தைய தனியாக பார்த்துக்கும் போது நம்ம கிட்ட பணம் அதிகமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. சரி எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறா. நான் சமைச்சிட்டு வரேன் இருங்கன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போக, இவளுக்கு சமைக்கவே தெரியாது, என்னதை போய் சமைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்துட்டா. சீக்கிரமா டம்ப்ளிங்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கா.
இவளுக்கு இதுக்கு முன்னாடி சமைக்கவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். சாப்பிட்டு பார்க்குறான், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டம்ப்ளிங்ஸ் நீயா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் தான் பண்ணேன். வாவ் டேஸ்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஆமாம் உனக்கு சமைக்கவே தெரியாது. ஐயோ மறந்தே போயிட்டேனே, இதுக்கு முன்னாடி இருந்த ஹீரோயினுக்கு சமைக்க தெரியாது, நம்ம வேற சமைச்சிட்டோம். சரி உங்களை டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் நிறைய பழகிட்டேன், அதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, ஓ பரவாயில்ல என்னை விட நல்லா தான் குக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை ரசிச்சு சாப்பிட்டு இருக்கான். சரி பணத்தை கொடுப்பான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு பிளேட் எல்லாம் தூக்கிட்டு போறான். ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டே போறா, ஏ பணம் கொடுன்னு சொல்லி. அவன் கண்டுக்கவே இல்லை. இப்போ எதுக்கு சும்மா நைன்னு பணம் கேட்டுக்கிட்டே இருக்க, உனக்கு எதுக்கு பணம் அப்படின்னு சொல்ல, ஆன்னு சொல்லி மண்டையில் இடிச்சிட்டா, வலிக்குதுன்னு சொல்ல, தலை நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், பணத்தை மட்டும் கொடுங்க நான் போயிடுறேன்னு சொல்ல, ஏண்டி சும்மா பணம்னு கேட்டுட்டே இருப்பியா, வெயிட் பண்ணு எந்த வீட்டில் இருக்கன்னு சொல்ல, நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு போறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் இருக்கிற அட்ரஸை கண்டுபிடிச்சா என்ன பண்றதுங்கிற மாதிரி மைண்டுக்குள்ள யோசிக்கிறா. இங்கே பாரு டாக்ஸி புக் பண்ணி போறதுக்கு லேட் ஆகும், நானே ட்ராப் பண்றேன்னு சொல்ல, சரி உனக்கு இப்போ பணம் தானே வேணும், பணம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு பணம் அனுப்பிட்டான். எனக்கு பணம் வந்துருச்சு, ஹாப்பியா இருக்கு. சரி ஓகே ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் சொல்லிருங்க பாய்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் போன உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. திரும்பி பார்க்க அவள் ஜாக்கெட் வச்சுட்டு போயிட்டா. ஐயோ ஜாக்கெட் வச்சுட்டு போயிட்டாளேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வேகமா வெளியே ஓடி வந்து பாக்குறான். அங்க பார்த்தா நடு ரோட்ல நின்று நம்ம ஹீரோனுக்கு செம்ம குளிரு. ஆஹா குளிருதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. அதுக்குள்ள ஹீரோவோட காரு வேகமா அங்க வந்து நிக்குது. அப்படியே அவன் கோட்டை எடுத்துட்டு போய் மேல போட்டு விடுறான். இங்க பாரு கோட்டையை மறந்துட்டு வந்தேன்னு, நான் தெரியாம மறந்துட்டேன். சரி டாக்ஸிக்காகலாம் வெயிட் பண்ண வேணா, நானே ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல வேணா நானே போய்க்கிறேன்னு சொல்றா. ஏன்னா ஹீரோட வீட்டுக்கு வந்தானா கண்டிப்பா அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டானா என்ன டார்ச்சர் பண்ணுவான். ஃபியூச்சர்ல அந்த குழந்தைய இருந்து பிரிச்சுட்டா அந்த குழந்தைய அபார்ட் பண்ணுன்னு சொன்னா எதுக்கு வம்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல மாட்டேங்கிறா. எங்க இருக்கன்னு சொல்லு, ட்ராப் பண்ணிட்டு போறேன்னு சொல்ல, அவ வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இறக்கி விட சொல்லிட்டா. இங்க இருந்து எப்படியாவது நடந்து கூட போயிடலாம், அப்பதான் எனக்கு வீடு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு அவ சொல்றா. எதுக்கு இப்படி தனியா வீடு பார்த்து இருக்கிற, கஷ்டப்படுறேன்னு சொல்ல, நீங்க எனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் நான் போறேன். எவ்வளவு வேணும்? 5 மில்லியன். 5 மில்லியன் நடக்கவே நடக்காது, கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டான். 5 மில்லியன் தரமாட்டீங்களா? தரமாட்டேன். அப்ப நான் இங்கேயே இறங்கிக்கிறேன், என் வீடு வந்துருச்சு போறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ போனா போட்டுன்னு கொஞ்சம் பணம் அனுப்புறான். பணம் கொடுத்துட்டீங்களா? சரி போதும் இப்போதைக்கு இந்த பணமே, நான் கிளம்புறேன்னு சொல்ல, இவ எதுக்கு பணம் பண்ணிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். ஆக்சுவலி ஹீரோயின் பணம் கேட்டது பிரெக்னெண்டா இருக்கனால குழந்தைக்கு கண்டிப்பா தேவைப்படும் அப்படிங்கிற கதை கேட்டிருப்பா. அதுக்குள்ள ஹீரோ மறுபடியும் 1 மில்லியன் பணத்தை அனுப்பிட்டான். அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவளுக்கு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா, கொஞ்சம் லைட்டா வயிறு தெரியுது. அவ ஃப்ரெண்டு கூட ஷாக்கா கேட்கிறா, என்னடி சொல்ற, உனக்கு குழந்தை பிறக்க போதா, எதுக்கடி அப்புறம் டைவர்ஸ் பண்ணதுக்கான ரீசன் வேறடி, அது ஒரு பர்சனல் காரணம். அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைய தனியா நானே ஹேண்டில் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால என்னோட லைஃப் இப்படியே இருக்கட்டும், அதான் நல்லது. அவள் பக்கத்துல இருக்கிறத விட இப்படி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றா. இருந்தாலும் கஷ்டமா இருக்குடி, பிரெக்னெண்டா இருக்க டைம்ல டைவர்ஸ் பண்ணிட்டு ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க, பேசாம அவங்க கூட நீ வாழ்ந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஜாபுக்கு போடலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போறா. அங்க போய் வேலை கேட்கிறா. ஃபர்ஸ்ட் வந்து இல்லம்மா வேலையில இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு என் வேலையை மட்டும் நீங்க பாருங்க, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, என்னோட வேலை எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்குன்னு, அதுக்கப்புறம் என்ன வேலைக்கு வான்னு நீங்களே தான் கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டா. அந்த ஆளு சரி போனா போட்டு வந்துட்டு போவா நாளைக்கு அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டான். ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோத்தை காட்டுறாங்க. அவன் அந்த வீட்டுக்கு போய் எத்தனை மாசம் ஆச்சு, கொஞ்சம் கூட என் மேல பாசமே இல்லை, போனே பண்ண மாட்டேங்கிறாங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. போனை பார்த்துட்டு திட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு போன் பண்ணலான்னு பண்ணா ஹீரோயின் போனை அட்டன் பண்றா. எங்க இருக்க, ஏன் என்ன பார்க்க வரல, என்ன உனக்கு பிரச்சனை, அதான் உனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுல, சும்மா உன்னை பாக்குறதுக்கு எதுக்கு நான் வரேன், அதெல்லாம் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஓவரா பண்றேன் நீ, எனக்கு வர டென்ஷன் ஆகுது மேல, நான் நேர்ல வந்தா நீ அவ்வளவுதான், முதல்ல உன் அட்ரஸை கொடுன்னு சொல்ல, என் அட்ரஸ் இருக்கு உங்களுக்கு, அதெல்லாம் கொடுக்க முடியாது. என்னது அட்ரஸ் கொடுக்க மாட்டியா, ஏன் பாய் ஃப்ரெண்ட் எது வச்சிருக்கியா? அது ஆமா பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கேன், என் பாய் ஃப்ரெண்டுக்கு உங்களை பிடிக்காது, நீங்க வந்தா அவர் கோவப்படுவாரு அப்படின்னு சொல்ல, என்ன இவ எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்றா, அது உண்மையா இருக்குமோ, போய் பார்த்துடலாமா அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்றான். இப்ப நீ அட்ரஸை கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்துறான் ஹீரோ. அது நான் ஒன்னும் பாய் ஃப்ரெண்ட்லாம் வச்சுக்கல, நான் தனியா தான் இருக்கேன், அட்ரஸ் எல்லாம் வேணாம், நீங்க எதுக்கு என்ன பார்க்க வரணும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஏதாவது ஹெல்ப் என்ன நானே உங்ககிட்ட கேட்கறேன், இப்போதைக்கு போன வைங்கன்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அசிஸ்டன்ட் பையன் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். சார் ஏன் சார் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, அவங்க மேல எதுக்கு உங்களுக்கு பாசம், அதான் டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா, இதோட விட்டுருங்க, உங்களோட லைஃப் நீங்க பாருங்கன்னு சொல்ல, இதுக்கப்புறம் அவளை பத்தி என்கிட்ட நீ பேசாத, உனக்கு அவன் மேல என்ன கோவம், எதுக்கு அவளை என்கிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு நினைக்கிற, எனக்கு அது பிடிக்கல, இதுக்கப்புறம் அவளை பத்தி தப்பா ஒரு வேர்டு கூட பேசக்கூடாது, அவளுக்கு நீ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க ஹீரோயினுக்கு இப்போ பிரெக்னன்சி வலி வந்துருச்சு. கூட யாருமே இல்லை, அவன் மட்டும் தான் தனியா இருக்கா. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிச் ஆஃப். சரி அவங்க பேரண்ட்ஸ்க்கு அது ஃபோன் பண்ணி வர சொல்லலாம், ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு
வலியால துடிச்சிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ண அவங்களும் வந்துட்டாங்க. என்னாச்சுமா உனக்கு? ஹெல்ப் பண்ண முன்னாடி சொல்லல, வாமா போலான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. 2 நாள் நடக்கவே முடியல. டாக்ஸி புக் பண்ணியிருக்காங்க. டாக்ஸில தான் கூட்டிட்டு போறாங்க. அந்த டைம்ல பார்த்து கு அங்க வரான். என்ன நடக்குது இங்க? நீ எப்படி இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மறுபடியும் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. நீ பிரெக்னெண்டா இருக்கியா? உனக்கு குழந்தை பிறக்க போதான்னு சொல்லி ஷாக்கா கேட்டுட்டே இருக்க. சரி வா இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து கூட்டிட்டு போக, அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டு கால் பண்ணியிருப்பால, அந்த லைனை பார்த்துட்டு வேகமா ஹீரோயின் வெளியே வரா. ஹீரோட ஃப்ரெண்டு கரெக்டாக வரா. 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. அப்பதான் தெரியுது ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு தான் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான். அவனோட எம்டி அவன் தான் போல இருக்கு. இந்த ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுறாள் அது தெரியாது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட நம்பர் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்க, என் ஃப்ரெண்ட் நம்பர் உனக்கு எதுக்குடி தர முடியாதுன்னு சொல்லி அவன் ஆர்கியூ பண்ணுறான். அவனுக்கு குழந்தை பிறந்துச்சுடா, அதுக்கு தான் கேட்டேன்னு சொல்லி காத்திட்டு ஹீரோ நாங்கள் வந்து போக குழந்தைய அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா கதையும் சொல்கிறான். அது எல்லாத்தையும் கேட்க ஹீரோ ஐயோ எனக்கு குழந்தை இருக்கான்னு சொல்லிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க, இவ்வளோ நாள் எதுக்கு இதெல்லாம் மறைச்சாங்கங்கிற மாதிரி கடுப்பாக இருக்கு. ஹாஸ்பிட்டலில் வந்து நின்று கத்திட்டு இருக்கான். நர்ஸ் அங்கேருந்து வராங்க. அவங்களுக்கு ரொம்ப பெயின் அதிகமாயிடுச்சு. உங்கள் வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தர் கூட இருந்தால் நல்லாயிருக்கும், யாராவது வரீங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு திரும்பி நான் தான் ஹஸ்பண்ட், நானே வரேன்னு சொல்ல, இதை பார்க்கும்போது கோவுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு ஹீரோ உள்ள போயிட்டான். நீ கவலைப்படாத, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்ல பெயின் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைய ஆரம்பிக்குது. ஒரு வழியா ஹீரோயினோட குழந்தையும் பிறந்துருச்சு. எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கு. பாயின்னு வந்து சொல்லிட்டு போறாங்க. ஐ பையன் பிறந்துச்சுன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கு. ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. ஆனா ஹீரோயினுக்கு தான் கஷ்டமா இருக்கு. அவனை பார்க்கவே இல்லை, டக்குன்னு திரும்பிக்கிட்டா. சரி ஓகே ரூமுக்கு ஷிஃப்ட் பண்றோம் போய் பாருங்கன்னு சொல்ல, ஹீரோவை பார்க்கவே மாட்டேங்கிறா. ஹீரோயின் கூட நிக்கிறனால தான் அப்படி ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அப்பா அம்மா வந்து பசிக்குது அப்படின்னு சொல்றா. சரி சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வந்துடுறமான்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் கிளம்பிட்டாங்க. ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்கா. அவளுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கரெக்டாக சாப்பாடோட ஹீரோ வந்து நிற்கிறான். இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கும், நானே கொடுத்துறேன், அப்புறம் நானே அரேஞ்ச் பண்ணிருக்கேன், குழந்தைய பார்த்துக்க, நீங்க கஷ்டப்படலாம் வேணாம் ஓகேவான்னு சொல்ல, சரிப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு, அந்த பொண்ணு பத்திரமா பார்த்துக்க, அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி அப்பா அம்மா 2 பேரும் சொல்றாங்க. அம்மா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஹீரோ சாப்பாடு கொண்டு வந்து ஹீரோயினுக்கு கொடுக்குறான். ஹீரோயினுக்கு வேற செம்ம பசியா, அப்பா எப்படியோ சாப்பாடு கொண்டு வந்துட்டானேங்கிற மாதிரி ஹாப்பியா இருக்கு. அவள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்கா. நான் வேணா போயிட்டு அப்புறம் வரேன்டி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம், ஆல்ரெடி நானே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பார்த்துப்பாங்க, நீ உன் ஹெல்த்தை பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பி விட்டான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கா, ஐயோ போகாதங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் பையனும் பேசிக்கிறாங்க. வர வர பாஸ் ரொம்ப மோசமாயிட்டாரு, அவள் பின்னாடியே போயிட்டு இருக்காரு, என்னன்னே தெரியலன்னு சொல்லி அந்த பையன் புலம்புறான். இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிற வீடு, இது வேற விதத்துல ஹேண்டில் பண்ணாதான் சரியா வரும். அவனுக்கு அந்த பொண்ணு செட் ஆக மாட்டான்னு நானும் சொல்லி பார்த்துட்டே கேட்க மாட்டேங்கிறான். இப்ப டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடியே போயிட்டு இருக்கான். என்னதான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியல, பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. அந்த குழந்தைக்காக கண்டிப்பா அவன் மனசு மாறினாலும் மாறுவாங்கிற மாதிரி ஃப்ரெண்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. குழந்தைய ஆண்டி கிட்ட கொடுத்து அனுப்பியாச்சு. வீட்டுக்கு போலான்னு போக ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். ஆமா அந்த கு எதுக்கு உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான்? அவன் எதுக்கு என் பின்னாடி சுத்துறான்? அவன் என் ஃப்ரெண்டு அவ்வளவுதான், மற்றபடி உங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அதை டைவர்ஸ் ஆயிடுச்சுல, நீங்க அதை பத்தி கேட்காதீங்கன்னு சொல்ல, அப்ப நான் கேட்க கூடாதாங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். அது என்னோட குழந்தை, நான் கேட்டுதான் ஆவேன். என்ன ஓவரா பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி என் வீட்டுக்கு என்ன டிராப் பண்ணுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்ல, உன் வீடா எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல, இது வரைக்கும் என்கிட்ட மறைச்சு மறைச்சு எத்தனை தான் மறைச்சு வச்சிருக்கியோ தெரியல, இப்பயே நான் வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்ல, என்ன முதல்ல வீட்டுல டிராப் பண்ணுங்கன்னு சொல்லி கத்திட்டே இருக்கா. பாய் மூடிட்டு இருக்க மாட்டியா, சும்மா எதுக்கு கத்திட்டே இருக்க, அட்ரஸ் கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஹீரோயினை திட்டிகிட்டே இருந்தால ஹீரோயின் அழுகிறா. சார் அவங்களுக்கு இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு, அழுகக்கூடாது சார்னு சொல்லி டிரைவர் பையன் சொல்ல, சரி சரி அழுகாத, இந்தா தொடச்சிக்கோ கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரை துடைக்க அவனே டிஷ்யூ எடுத்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஒரு வீடை கண்டுபிடிச்சி வர, இதான் உன் வீடா, என்ன வீட்டில் இப்படி எல்லாம் வச்சிருக்க, கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, உனக்கு வீடு வேணும்னு கேட்டால் என்கிட்ட இருக்க வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன்லன்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் உங்கள் வீடெலாம் தேவையில்லை, அப்போ என்கிட்ட பணம் வாங்கி மட்டும் இதெல்லாம் வாங்க முடியுது, என் வீடு மட்டும் வேணாமா, அப்புறம் நானே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், குழந்தைய பாத்திரமா அவங்க பார்த்துப்பாங்க, உன்னையும் பார்த்துப்பாங்க சரியான்னு சொல்ல, எனக்காக எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, போதும் போதும் நீங்க பண்ணது, இதோட நிறுத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கிருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். ஆஃபீஸ்க்கு வந்தாலும் குழந்தைய பத்தி எதான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு வந்து பேசுறான். ஏண்டா உனக்கு எத்தனை சொன்னாலும் புரியாதா, எதுக்குள்ள திரும்ப திரும்ப அவ பின்னாடியே போயிட்டு இருக்க, இது இதோட விடு, அப்புறம் பாத்துக்கலாம், உன்கிட்ட இருந்து அவ பணம் வாங்குறத இதெல்லாம் பண்றா, அது தெரியல உனக்குன்னு சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாரு, இதுக்கப்புறம் அவளை பத்தி நீ எதுவும் பேசாத, இது இதோட விட்டுரு, என்னோட பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், அவளை பத்தி தப்பா எதுவும் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்றான். இருந்தாலும் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு ஹீரோக்கு. என்னை விட்டு கூ பின்னாடி எதுவும் போயிடுவாளோ, அதுக்கு தான் டைவர்ஸ் பண்ணாலும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். அங்க போனா ஹீரோயின் இப்படி குளிச்சுட்டு அப்பதான் வரா. ஹீரோ பார்த்துட்டு வெக்கப்பட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் குழந்தைய பக்கத்துல ஹீரோ வந்திருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படி வந்து நிக்கிறா. வந்தவொடனே ஹீரோ பார்த்துட்டு பக்கத்துல போய் உட்காரா. தலையெல்லாம் ட்ரை பண்ணாம அப்படியே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையர் எடுத்துட்டு ஹீரோவே வரான். வேணா வேணா குழந்தை பயந்துரும், சத்தம் கேட்டான்னு சொல்ல, இதுல ஒன்றும் சத்தம் வராது, நீ திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே ட்ரை பண்ணி விடுறான். நானே பண்ணிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றா. திரும்ப அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவனே ட்ரை பண்ணி விட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஹீரோக்கும் ஹீரோயின் கூட இப்படி டைம்
டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் ஹீரோயின் பேசுகிறாங்க. குழந்தைக்கு நான் பேர் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருப்பா. அதை சொன்ன உடனே ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அவள் என்னோட குழந்தை, பூன் தான் முன்னாடி வரணும்னு சொல்ல, அது எதுக்கு பூன் வரும், அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி 2 பேருக்கு இடையில ஆர்குமெண்ட். என் குழந்தைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பேர் வைப்பேன், அந்த குழந்தையோட அப்பா நான் பிடிச்ச மாதிரி தான் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்க. நீ பிரெக்னெண்டா இருக்கிறத மறைச்சு தனியா வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை நீயே உரிமை வச்சுக்கணும்னு பாக்குறியா? அதெல்லாம் முடியாது. குழந்தைக்கு எனக்கும் சம்மந்தம் இருக்கு. ஸோ ஏன் குழந்தை நான் தான் பேர் வைப்பேன்னு சொல்லிட்டு கவுச்சில் உட்காரன். கவுச் அப்படியே சாஞ்சிருச்சு. லோ காஸ்ட்ல கவுச் வாங்கினா இப்படிதான் இருக்கும். சோஃபா கொஞ்சம் காஸ்ட்லியே வாங்க மாட்டேன்னு சொல்லி கத்துன்னு கத்துறான். ஒரு வழியா அவனை கஷ்டப்பட்டு தூக்கி நிறுத்திட்டு, இங்க பாரு முதல்ல இதை சேஞ்ச் பண்ணுன்னு ஹீரோ சொல்ல, இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது, இருந்துட்டு போட்டோம், இது கம்மி காசுல வாங்கினது, இருந்தாலும் எனக்கு இது ஓகே தான்னு சொல்ல, எனக்கு இது பிடிக்கல, நான் வரும்போது இந்த மாதிரி எல்லாம் உட்கார மாட்டேன்னு சொல்லி ஹீரோ கத்துறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருக்க. ஹீரோக்கு செம்ம டென்ஷன். அங்கே கிளம்பிட்டான். அங்கேருந்து மெய்டு வரவங்க இதை பார்த்து தப்பா நினைச்சிட்டாங்க. இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, பார்த்து நடந்துக்குங்க மேடம்னு. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமில்ல, அவன் உட்கார்ந்தா உழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் ஷாப்பிங் போக கூ வேற வந்திருக்கான். கூ கூட சேர்ந்து வந்துட்டு இருக்க. குழந்தைய வேற கூட்டிட்டு வந்திருக்காளா. கரெக்டா பார்த்தா ஆப்போசிட்ல ஹீரோவும் அந்த மெங்கு வரா. குழந்தைய பார்த்துன்னு குழந்தை பிறந்துச்சான்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்லிட்டா. அப்ப இது குழந்தைக்கு அப்பா யாருன்னு சொல்லி கேட்க, யாரு கூ தானே, கரெக்டா தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி மெங்கு சொல்றா. ஹீரோக்கு கடுப்பாச்சு. ஹீரோன் கையை பிடிச்சி தரன்னு ரெஸ்ட் ரூம் கொடுத்துட்டு வரேன். உனக்கு அறிவில்லையா, எதுக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, குழந்தைய தூக்கிட்டு சுத்திட்டு இருக்க, அதான் அவங்க கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அது நான் ஒன்னும் அவனை பார்க்கல, சும்மா இங்க வந்தேன், கோஇன்சிடென்ட்டா 2 பேரும் மீட் பண்ணோம், வா உன்னை டிரா பண்ணேன்னு கூட்டிட்டு வந்தாரு. குழந்தைய வச்சுட்டு எதுக்கு ஷாப்பிங் வர, எனக்கு தேவையான திங்ஸ்லாம் யார் வாங்கி தருவா, அதான் குழந்தைய வச்சுட்டு நான் ஷாப்பிங் வந்தேன்னு சொல்ல, இங்க பாரு இந்த குழந்தைக்கு அப்பா நான் தான், அது எப்பயும் மாறாது, யாராவது கேட்டா இப்படி முடிச்சிட்டு நிக்காத, நான் தான் அப்பான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, குழந்தை அழுகுறா. ஹீரோ பசிக்குது அப்படின்னு சொல்லி குழந்தைய அந்த பக்கம் ஹீரோயின் தூக்கிட்டு போயிட்டா. அதுக்குள்ள மெங்கு கூவும் வராங்க. எங்க அவ, அந்த குழந்தைக்கு அப்பா நீங்களா அப்படிங்கிற மாதிரி மெங்கு கேட்கறா. ஆமா நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பா, உனக்கு என்ன பிரச்சனை, என்ன அந்த குழந்தைக்கு அப்பா நீங்களா, நம்ம 2 பேரும் லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்க போறோம் நான் நினைச்சிட்டு இருக்கேன், நீங்க என்னமோ ஈஸியா சொல்றீங்கன்னு சொல்ல, இங்க பாரு உன் மேல இருக்க ஃபீலிங்ஸ் எப்பயும் எனக்கு போயிடுச்சு, தயவு செஞ்சு இங்க இருந்து போ அப்படின்னு சொல்ல, மெங்க கத்திட்டு அங்க இருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கையை பிடிச்சி ஹீரோ இழுக்கிறான். இங்க பாரு இவ என் ஒய்ஃபை பாத்துக்க எனக்கு தெரியும், கூ நீ இதுல தலையிடாதான்னு சொல்ல, அவ என் ஃப்ரெண்டு, உனக்கு அவளுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, அவளுக்கு ஹெல்ப் பண்ணல என்ன தப்பு இருக்குன்னு கூ கேட்கறான். அதெல்லாம் முடியாது, இதுக்கப்புறம் அவ பக்கத்துல நீ வரக்கூடாது, அதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சி தரன்னு நிறுத்திட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். கார்ல போய் உட்காந்து ஆர்கியூமெண்ட் அதிகமா போகுது. எதுக்கு ஜெலஸ் ஆறீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. நான் ஜெலஸ் ஆகல, அவனுக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு கரெக்டா அப்படின்னு சொல்ல, ஆமா அது எனக்கே தெரியுமே, அப்படி தெரிஞ்சும் எதுக்கு அவன் கூட சுத்திட்டே இருக்க, ஃபீலிங்ஸ் இல்ல போடான்னு சொல்லி வெளியே அனுப்ப வேண்டியதானே, நான் எதுக்கு அனுப்பணும், நான் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி ஆர்கியூ பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு இடையில ஆர்கியூமெண்ட் அதிகமாக டக்குன்னு டிரைவர் பார்த்துட்டே இருக்கான். டிரைவரை வெளியே போக சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு ஹீரோ பேசுறான். இங்க பாரு அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான், உனக்கு ஹஸ்பண்ட் நான் தான், என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் நீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. முதல்ல கையை விடுங்க, கை ரொம்ப வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்க. இங்க பாரு நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன், யார் ரொம்ப சாப்பிட்டு, நானா அவனா, அதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்ல, ஐயோ இவன் சொன்னாதான் விடுவான், சரி நீங்க தான் ரொம்ப சாஃப்ட், ப்ளீஸ் என் கையை விட்டுருங்கன்னு சொல்லி எஸ்கேப் ஆலான்னு பாக்குறா. அதுக்குள்ள ஹீரோ விட மாட்டேங்கிறான். என்னை விட்டு உன்னை போக விட மாட்டேன், டைவர்ஸ் ஆனா என்னை விட்டு போயெல்லாம் ஜாலியா இருக்கலான்னு பாக்குறியா, அது நடக்கவே நடக்காது, அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா, உனக்கு நான் தான் ஹஸ்பண்ட்னு சொல்ல, முதல்ல என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க அப்படின்னு சொல்ல, சரி ட்ராப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் போயிட்டாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்க, ஹீரோயினோட வீட்டில் இங்கே ஹீரோட அப்பா அம்மா தங்கச்சின்னு எல்லாரும் இருக்காங்க. என் அண்ணனோட குழந்தை தான் உனக்கு பிறந்திருக்குன்னு சொல்லவே இல்லை இவ்வளோ நாள், எவ்வளோ ஏமாத்திட்டு இருந்திருக்க பாருன்னு சொல்ல, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நீ பேசாமல் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, உடனே அப்பா அம்மா சொல்கிறாங்க, அவன் வேணா, அவன் வாங்கி கொடுத்த வீடு, அவன்கிட்ட பணம் வாங்குறது அதெல்லாம் மட்டும் பண்ணுவேன் அப்படித்தானேன்னு சொல்ல, அவன் என் ஹஸ்பண்டாக இல்லாமல் இருக்கலாம், என் குழந்தைக்கு அப்பா தானே, செலவு பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்லை, அவன் வேணா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன்னா உன் குழந்தைய தனியாக நீயே பார்த்துக்கணும், அதை விட்டுட்டு அவன்கிட்ட காசு வாங்குறது இதெல்லாம் இதோட நிறுத்திக்கோ, நீ பண்ணது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி திட்டா. ஹீரோனுக்கு கடுப்பாயிடுச்சு. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி 3 பேரையும் வெளியே அனுப்பிட்டா. அவளுக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஹீரோ தான் ஹீரோயினை பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கா. என்னாச்சு, அவகிட்ட சரியா பேசவே இல்லை, என்னாச்சுன்னு ஒன்றும் புரியல, அவகிட்ட கொஞ்சமாவது பேசணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோயின் வரா. எங்க போன, 2 நாள் அவங்ககிட்ட பேசவே முடியலன்னு சொல்ல, உன் அப்பா அம்மா வந்து பேசுனது பார்த்தாதா, இதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்றது இதோட நிறுத்திக்கோங்க, எனக்கு நீங்க கொடுத்த பணம் எல்லாத்தையும் நான் திரும்ப கொடுத்துறேன், உங்க பணம் எதுவும் எனக்கு வேணான்னு சொல்ல, லூசு மாதிரி பேசுறேன், நான் எப்ப இதெல்லாம் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கறான். உன் அப்பா அம்மா தான் சொன்னாங்க, உன்னை டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இடையில எதுவும் இல்லையா, என் குழந்தைய வளர்க்க உங்ககிட்ட பணம் வாங்கக்கூடாதா, இதுக்கப்புறம் என் குழந்தைய நான் தனியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா அங்கிருந்து கிளம்பிட்டா. ஹீரோக்கு கடுப்பாயிடுச்சு. ஹீரோ வேகமா வீட்டுல போய் 3 பேரும் உட்கார வச்சு ஆர்கியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்குலாம் அறிவு இல்லையா, இனிமேல் அவளை பத்தி இது மாதிரி பேசாதீங்கன்னு சொல்ல, டே உனக்கு தாண்டா அறிவில்லை, அவதான் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா, அவ பின்னாடி எதுக்கு போயிட்டு இருக்க, அந்த குழந்தையெல்லாம் ஒன்றும் உனக்கு தேவையில்லை, உனக்கு புதுசா ஒரு பொண்ணை பாக்குறோம், கல்யாணம் பண்ணு, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், ஹாப்பியா இருப்ப, அதை விட்டுட்டு அவ பின்னாடி எதுக்கு போற, அவளாம் உனக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்ல, அம்மா இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க,
பண்ணாதீங்க, என்னோட லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, என்ன நான் நீ லூசு மாதிரி பண்ற, அந்த பொண்ணு உனக்கு நல்லா செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டே இருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து, நீ தான் புரிஞ்சுக்காம இருக்க, சொல்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு இதுக்கு மேலே என்னோட லைஃப்பில் நீங்கள் 3 பேர் வரது எனக்கு பிடிக்கல, என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், கல்யாணங்க பற்றி பேசவே கூடாது, அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட இனிமேல் பேசுறதை நிறுத்திக்கங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிட்டான். என்ன இவன் இப்படி பேசிட்டு போகிறான், அம்மா அண்ணாக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிரும்னு தோணுது, வேணா ஒன்று பண்ணலாம், என்னோட ஃப்ரெண்டு மெங்கு அவளும் நம்ம அண்ணாவும் ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு, ஸோ அதனால தானே அண்ணா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க, இப்போதான் அவள் போயிட்டாளே, எப்படியாவது மெங்க கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா லைஃப் சரி செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்றா. ஆனால் அவள் வசதி இல்லையே அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. அம்மா நீ பேசாம இருமா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா, எல்லாம் சரியா வந்துடும், நீ ஏதாவது அரேஞ்ச் பண்ணுமான்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தா ஹெட்லைன்ல ஹீரோக்கும் மெங்குக்கும் கல்யாணம்னு சொல்லி வருது. அதை பார்த்த நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அதை காட்டுறா ஹீரோயின் கிட்ட. ஓ அப்படியா, சரி சரி ஓகே விடு, அவங்க ஹாப்பியா இருக்கட்டும்னு சொல்ல, லூசாடி நீ, இதுக்கு முன்னாடி நீ டைவர்ஸ் பண்ண கூட எனக்கு கஷ்டமா தெரியல, இப்போ உனக்கு ஒரு குழந்தை இருக்கு, கையில குழந்தைய வச்சுட்டு தனியாக என்னடியே ஹேண்டில் பண்ணுவ, சொல்றதை புரிஞ்சுக்கும், மறுபடியும் அவங்க கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாரு, அவருக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தான் தெரியுது, அப்பப்போ உன்னை பார்க்க வந்துட்டு தான் இருக்காரு, ஏதாவது பண்ணடின்னு சொல்லி ஃப்ரெண்டு புலம்புறா. ஹீரோன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல, இங்கே பாரு என்னோட லைஃப் என்னோட குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், அது டிசிஷன் எடுத்து தான் நான் தனியாக வந்திருக்கேன், இதுக்கு மேலே யாரையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், நானும் என்னை பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஆனால் ஃப்ரெண்டுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கலடி நீ பண்ணுறதெல்லாம், எப்படியாவது நீ அவர் கூட ஒன்றா சேரணும், சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோவை மீட் பண்ணத்தான் போறா. ஹீரோக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி ஹெட்லைனில் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் சொல்கிறான். அதை பார்க்க செம்ம கடுப்பாக இருக்குது ஹீரோக்கு. அந்த நியூஸ் ஃபேக்கு, அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதை வந்து தெளிவாக இன்றைக்கி ஹெட்லைனில் போடு அப்படின்னு சொல்லி கடுப்பாக காத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்மோக் பண்ணலான்னு நின்றுட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோயின் வரா. உன்னை பார்க்கத்தான் நான் வந்தேன், உனக்கு விஷ் பண்ண வந்தேன், கங்க்ராச்சுலேஷன், உனக்கு கல்யாணம் ஆக போது போல், நீ என்னை டைவர்ஸ் பண்ணதுக்கான பதில் உனக்கு கிடச்சிருச்சு, கரெக்டானு சொல்ல, லூஸ் ஆட்ட பேசுகிற, இங்கே பாரு நியூஸை பார்த்தியா இல்லையா இன்னைக்கு, நான் தான் ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு இந்த நியூஸை பார்த்து சொல்லிட்டாலே உனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு, எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா, அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், லூஸ் மாதிரி பேசுகிற, நான் சொல்கிறது என்னைக்குமே நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே இருப்பியாடி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கத்துறான். இப்போ எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறேன், எனக்கு பிடிக்கல, அதான் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, வேணா ஒன்று பண்ணலாம், உனக்கு நான் வேணா ட்ரீட் வைக்கிட்டா சரியாயிரும். ட்ரீட்டா எனக்கா, ஆமாம் என்ன ட்ரீட்டு, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஐஸ்கிரீமா, சரி போய் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சரி வெயிட் பண்ணு, நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி 2 குச்சி ஐஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. இதான் உங்கள் ஊரில் ஐஸ்கிரீமா, ஆமாம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்க, ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கல, வாங்கி கையில் வச்சு அதையே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அது ஒழுகி கீழே விழுந்துரும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயின் போய் நக்கிட்டா. அது கீழே போதா, அதான் உனக்கு வேணான்னு எனக்கு கொடுத்துருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ அதை கடிச்சு சாப்பிட்றான். நல்லா இருக்கா, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சிரிச்சுட்டே அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை மீட் பண்ண ஹீரோயின் போறா. ஏய் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் பார்த்தியா, உன் ஆளு எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காண்டின்னு சொல்ல, ஓ நான் அவருக்கு கங்க்ராச்சுலேட் பண்ண போனப்போ இதை பற்றி அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்கா. சரி சரி, இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், எப்படியாவது சீக்கிரம் அவனை கல்யாணம் பண்ணிக்க, மறுபடியும் அவன் கூடவே வாழ்றி, அதாண்டி என் ஆசை அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்கிறா. அதெல்லாம் இருக்கட்டும், உன் அப்பா அம்மா உனக்கு ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு நம்ம போகிறோம். பிளைண்ட் டேட்டா எனக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு யோசிக்கிறா. அடுத்து பிளைண்ட் டேட்க்கும் போயிட்டா. அங்கே பார்த்து நம்ம ஹீரோயின் கையில் குழந்தையோட வரா. ஏய் என்ன இதுக்கடி வர சொன்ன, ஏய் இவர் உன் ஃப்ரெண்டா, அதை உன்னை பார்க்கறக்கு வர சொன்னாருன்னு சொல்ல, அவன் நம்ம ஹீரோயின் கூட படித்தவன் போல இருக்கு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், நீங்கள் பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த ஆளு அவனை பத்தி எல்லா பயமும் கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, என்கிட்ட இருந்து இதை சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு லூஸ் மாதிரி, அதுவும் இல்லாம அவ வேற ரெஸ்ட் ரூம் போனவளை இன்னும் காணும், எப்பதான் வருவாளுங்கிற மாதிரி பாத்துட்டமா இருக்கு ஹீரோயினுக்கு. ஆக்சுவலி ஃப்ரெண்டு வேணும்னே ஹீரோ வர வைக்கணும், இவ ஜெலஸ் ஆகணும் ஹீரோ, அப்பதான் 2 பேருக்கு இடையில மறுபடியும் ஒன்னா வாங்கறதுக்காக பிளான் பண்ணிருப்பா. அந்த ஆளு பார்த்தா உழுந்து உழுந்து ஹீரோயினை கவனிக்க ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. சீக்கிரம் உன் ஆளுக்கு இங்க பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க வான்னு சொல்லி போன் பண்ணிட்டு ஃப்ரெண்டு கட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டா. வந்ததுக்கப்புறம் அப்பா நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி பார்க்க பின்னாடியே பார்த்தா ஹீரோவும் அசிஸ்டன்ட் வராங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, ஒன்றும் இல்லை உங்க கூட சாப்பிட வரலான்னு வந்தேன், ஜாயின் பண்ணிக்கவான்னு சொல்லி கேட்க, ஜாயின் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே புரியல ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அப்படியே லைனாக உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு நிறைய சாப்பாடாக எடுத்து எடுத்து ஹீரோ வைக்கிறான். ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் அந்த சீனியர் பையன் பார்க்குறவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இன்னும் இவங்க க்ளோஸாக இருக்காங்கங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, அதுவா அவர் என்னோட பாஸ்ன்னு சொல்ல, அவர் தான் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட், என் குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்கிறா. ஓ அப்படியா, சரி ஓகே நல்ல ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் வீச்சேட்டில் ஆட் பண்ணிக்கலாமா, ஏதாவது டவுட்னா நம்ம 2 பேரும் பேசிக்கலாம்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசலான்னு போகிறா ஆட் பண்ணுறக்கு. அதுக்குள்ளே பார்த்தா ஹீரோ வேணும் ட்ரிங்க்ஸை கொட்டி விட்டான். சாரி சாரி உன் மொபைலை வேஸ்ட் பண்ணிட்டா, வேற மொபைல் வாங்கி தரவா போல
போல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய ஹீரோயினையும் கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். எதுக்கு பிளைண்ட் டேட்க்கு வர அப்படிங்கிற மாதிரி கடுப்பா கத்துறா. பிளைண்ட் டேட்டா? யாரு வந்தா? ஆமா, நீ இப்ப பிளைண்ட் டேட்க்கு வந்த கிளாஸ்மேட் மாதிரியா இருக்கான் அவன். பிளைண்ட் டேட்டா? போய் சொல்லாத, உண்மையை சொல்லுன்னு சொல்ல, ஓவரா பேசுறீங்க, நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்கிட்டு ஹீரோயின் வேகமா அங்கேருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்க்க அங்க நானி இல்ல. எங்க அவங்கன்னு சொல்லி கேட்க, அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடென்ட், அவங்க போயிட்டாங்க, நான் தனியா தான் குழந்தைய பாத்துக்கிறேன். இதே என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி ஓகே, இதுக்கப்புறம் நானே இருந்து பாப்பா பாத்துக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம், என் குழந்தைய நானே பார்த்துப்பேன்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்குள்ள அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்ணி எனக்கு ட்ரெஸ் கொண்டு வாடா, நான் இங்கே தான் இருக்க போறேன், அவங்க வர வரைக்கும் குழந்தைய நான் தான் பாத்துக்க போறேன்னு சொல்ல, என்னது நீங்களா என் கூடயா, எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியும், அதெல்லாம் முடியாது, ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயிடுச்சுல போங்கன்னு சொல்ல, அதெல்லாம் போக முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ அங்கிருந்து போறான். அதுக்கப்புறம் ஹீரோ குளிக்கலான்னு போறான். குளிச்சுட்டு திரும்பி பார்க்க ட்ரெஸ்ஸை காணோம். ஹீரோயின் வெளியே உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. இங்க பாரு, என்ன செட்யூஸ் பண்ற வேலையில வச்சுக்காத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. யாரு செட்யூஸ் பண்ணா, என் ட்ரெஸ் அங்க இருக்கும், எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவ எடுத்துட்டு வரா. இந்த இங்க வச்சிருக்கேன், எடுத்துட்டு போன்னு சொல்லி டோர் லாக் பண்ணிட்டு அங்க போக, இன்னர் எடுக்க வராம இருக்க பாரு, எடுத்துட்டு வான்னு சொல்ல, ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இன்னர் எடுத்துட்டு வர, அங்க ஹீரோ டவலோட நிக்கிறான். என்ன செட்யூஸ் பண்றீங்களான்னு சொல்ல, நான் ஒன்னும் செட்யூஸ் பண்ணல, உங்க திரும்பி நில்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். திரும்பி பார்க்காதன்னு சொல்ல குடுகுன்னு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டான். என்ன வேணும்னு என்ன பாத்தியா, நாளா வேணும்ல, யாரையும் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் தான் போகுது. சரி, இதுக்கப்புறம் குழந்தைய நானே பாத்துக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருந்தே தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், நீங்க வேணா போங்கன்னு சொல்ல, அதெல்லாம் போக முடியாது, அது என் குழந்தை, நான் குழந்தைய பார்த்துட்டு தான் போவேன், நாளா போக மாட்டேன்னு சொல்ல, யாரும் வர மாதிரி இருக்கு, யாருன்னு போய் பார்த்தா ஹீரோட அம்மா. ஹீரோ இங்க இருக்கிறத பார்த்து அம்மாக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், லூசு பையன், இங்கேதான் இருப்பானா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்க. ஹீரோ வேற நிறைய ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கிறத பார்க்க அம்மாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. முறைச்சு பாக்குறாங்க. நான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன், நீ கையெடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கையை பிடிச்சி தள்ளி விட்டான். ஐயோ நான் மறந்துட்டேன், நான் குழந்தைய போய் பார்த்துட்டு வரேன், அப்புறம் வெஷல்ஸ் வாஷ் பண்ணாம இருக்க, போய் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கண்ண காட்டுறா. உன் கண்ணில் என்னாச்சுன்னு ஹீரோ கேட்க, யாரும் எதுவும் பண்ணாதீங்க, நானே பண்றேன்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் போறாங்க. டேய், நீங்க வேலை பார்க்கறத பார்த்தா உன் அம்மா டென்ஷன் ஆக மாட்டாங்களா, சும்மாவே நீ என் கூட இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு கடுப்பா இருக்கு, இதுல நீ வேலை வேற பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அம்மா இங்க கடுப்பா இருக்குது, எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அங்க வச்சுட்டு இவளோட தொல்லை தாங்க முடியலங்கிற மாதிரி வந்து உட்காடுறாங்க. என் பையன் கிட்ட எவ்வளவு வேலை வாங்குறாங்கிற மாதிரி முறைச்சிட்டே இருக்க, இந்தாங்க ஆண்டி தண்ணி குடிங்கன்னு சொல்லி தண்ணி குடிக்க, தண்ணிலாம் ஒண்ணு வேணாம், ஏண்டா டைவர்ஸ் ஆனவங்க திரும்ப எதுக்குடா அவ கூட இருக்க, முதல்ல இங்கேருந்து கிளம்பிடான்னு சொல்ல, நான் எதுக்குமா போகணும், அவ தனியா குழந்தைய பாத்துக்க மாட்டா, அதான் நான் கூடவே இருந்து பாத்துக்கிறேன், அது ஏன் குழந்தைன்னு சொல்ல, அதை தான் ஆண்டி நானும் சொல்லிட்டு இருக்கேன், போகவே மாட்டேங்கிறாரு, பேசாம கூட்டிட்டு போயிருங்க, என் குழந்தைய நானே ஹேண்டில் பண்ணிப்பேன்னு சொல்ல, அம்மா அவ சொன்னா சொல்லிட்டு போறா, நானும் சிங்கிளா தான் இருக்கேன், யாரும் என்னை பத்தி தப்பா பேசுறதுக்கு எதுவும் இல்லை, அது மட்டும் இல்லாம டைவர்ஸ் தானே ஆச்சு, இருந்தாலும் அது என் குழந்தை தானே, என் குழந்தைய பாத்துக்கிற கடமை எனக்கும் இருக்குன்னு சொல்றான். ரெண்டு பேரும் இப்படி மாத்தி ஆர்கியூ பண்றதை பார்த்துட்டு ஹீரோக்கே கடுப்பா இருக்கு. ஹீரோ அங்கிருந்து எஞ்சி போயிட்டான். அவன் நீ அனுப்பி வைக்க மாட்டியா, நானே உங்க பிள்ளைங்க இருக்க சொல்றேன், ஆமா என் பிள்ளைகிட்ட எவ்வளவு வேலை வாங்குற, கொஞ்ச நேரத்துல என் பையன் எவ்வளவு வேலை பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, இங்க பாருங்க, அது எனக்கு மட்டும் குழந்தை இல்லை, அவருக்கும் குழந்தை தான், நான் மட்டும் என்ன நானி வேலை பார்க்க முடியுமா, அவரும் கூட இருந்து பார்க்கட்டும், இப்ப நானி வேற வரைக்கும் அவர் தான் இங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. உன்னோட தொல்லை தாங்க முடியல, டைவர்ஸ் பண்ணா இங்க இருந்து போறது விட்டு திரும்ப அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அம்மா கத்துறாங்க. அதை பத்தி எனக்குலாம் தெரியாதுப்பான்னு சொல்ல அம்மா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. போனா போட்டுங்கிற மாதிரி ஹீரோயின் உட்காந்துருக்க, என் அம்மா எங்கன்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். இப்பதான் ஆர்கியூ பண்ணிட்டு போறாங்க, நீ வேலை பாக்குறியா, உன்னை நான் தான் வேலை வாங்குறேன்னா என்ன திட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி ஹீரோயின் கத்துறா. அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டு, அதை பத்தி நீ யோசிக்காத சரியா, குழந்தைய பாத்துக்கல எனக்கும் கடமை இருக்கு, அதனாலதான் நான் இங்க இருக்கேன், நான் இங்கதான் இருக்க போறேன்னு சொல்ல ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கா. அங்க இருந்து கிளம்பி போயிட்டா சிரிச்சுட்டே. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரெண்டு பேரும் சாப்பிட போறாங்க. ஸோ அங்கே போய் நம்ம ஹீரோயின் பிடிச்ச ஃபுட் எல்லாம் பார்த்து ஆர்டர் பண்ணிட்டே இருக்கா. ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. உனக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டே இருக்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், உனக்கு அந்த பேக் அவ்வளோ பிடிச்சிருக்கா, எதுக்கு அதை மெங்காயிலேருந்து வாங்கினேன்னு சொல்லி கேட்க, மெங்காயிலேருந்து நான் எங்கே வாங்கினேன், அவதான் என்கிட்ட கேட்டா, உனக்கு இந்த பேக் வேணுமா வச்சுக்கோணும், இப்போ எதுக்கு இந்த பேக் டாபிக்னு சொல்லி கேட்க, இல்லை உனக்கு வேணும்னா நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம், அவளை எதுக்கு டார்ச்சர் பண்ணி கேட்ட, அதான் எனக்கு கஷ்டமா இருந்ததுன்னு சொல்ல, அவதான் எனக்கு கொடுத்தான்னு சொல்ல ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அந்த பேக் அவ புடுங்கிட்டா அப்படின்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா. இது வரைக்கும் அவ சொன்னதை நம்பிட்டே இருந்திருக்கேன், இவன் மேல இருக்க உண்மையை நான் பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு, ஃபுட்டு வந்துச்சு, ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹீரோக்கு. அதுக்குள்ள ஹீரோக்கு ஃபோன் வருது, உங்களுக்கு காலேஜ் ரியூனியன் இருக்கு, மறக்காம வந்துட்டு ஃப்ரெண்ட் இன்வைட் பண்றான். அதை ஹீரோயின் கிட்டே சொல்ல, சரி ஓகே, அப்போ காலேஜ் ரியூனியன் போறீங்களா, போங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் வேற வர போறாங்கன்னு சொல்ல, இதுக்கப்புறம் அவளை பத்தி எதுவும் பேசாத, எனக்கு அவன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது, அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவும் கிடையாது, இதுக்கு முன்னாடி அவள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் ஹீரோ. அதுக்கப்புறம் அங்க போறாங்க ரியூனியனுக்கு, எல்லாருமே இருக்காங்க. அதுல வேற இந்த மெங்கு வரல, மெங்கி ஹீரோவையும் பார்த்து ரெண்டு பேரும் லவ் பேர்ட்ஸ் அது இதுன்னு சொல்லி ஒரு பையன் பேசுறான். ஹீரோக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அங்க இருந்து கிளம்பி போகணும்ட்டு வேகமா என்ச்சின போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். ஃப்ரெண்டு பையன் ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஏன்டா அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி இப்படி வந்தேன்னு சொல்ல, இங்க பாரு, அவளை பத்தி உனக்கு தெரியாது, அவளை வேணான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன், அவ என்னை விட்டு அப்ராட் போனால அப்பயே எல்லாமே முடிஞ்சது, அவ கூட இருக்கேங்கிறதுக்காக ஏன்டா நீங்க எல்லாரும் நான் அவளை லவ் பண்றேன், இன்னும் அவளை
அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. என்னடா சொல்கிற நீ? எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. அப்போ உனக்கு யாய் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லி கேட்க, ஹீரோயினை பற்றி கேட்க, ஆமாம் எனக்கு அவன் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்போ சரி, என் ஃப்ரெண்டு என்ன செஞ்சாலும் சரி நான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவேன். உன்னை வேணான்னு சொல்லிட்டு போனவளை விட்டுரு. இப்போ உனக்காக உயிரியை வச்சிருக்க ஒரு பொண்ணை நீ சூஸ் பண்ணும்போது ஃப்ரெண்டா நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி அவனு சொல்லிட்டான். இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. அட்லீஸ்ட் நீயாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோ சொல்ல, சரி ஓகே ஓகே என்ஜாய் பண்ணுமா. நான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசவே மாட்டேன். உன்னையும் சிஸ்டர்னாலும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் காணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது. என்னது காணுமா? அவன் எங்கே போனா? குழந்தையோட அவன் எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்ல, எங்கே போனான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இங்கே செம்ம கடுப்பாக இருக்கு. என்னாச்சுன்னு ஃப்ரெண்டு கேட்குறான்டி. அவளை காணமாடா, எங்கே போனான்னு தெரியலடா, எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யாரோ நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போய் வச்சிருக்காங்க. கடத்திட்டு போனவன் சும்மா இல்லாமல் அவன் கையில் வேற அடிபட்டுருச்சுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். சரி இருங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வர சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த திருடனை அடிக்கலான்னு போக கரெக்டாக ஹீரோ ரெஸ்கியூ டீமோட வந்து ஹீரோயினை சேவ் பண்ணிட்டான். கூட நம்ம ஹீரோவோட தங்கச்சியை வேற கடத்திட்டு வந்து வச்சிருக்காங்க. அவளையும் அங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆக்சுவலி கடத்தணும்னு பிளான் பண்ணது அவளை தான். ஹீரோயின் தெரியாம போய் மாட்டிக்கிட்டா. அதனால ஹீரோயினும் பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டாங்க. எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைக்க அதுக்குள்ள ஹீரோவும் வர ஒரு வழியா உங்களை சேவ் பண்ணியாச்சு. அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். எமோஷனலா இருக்கு ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாச்சு. முழிச்சு பார்க்க ஹீரோ அங்க உட்காந்துருக்கான். நான் எப்படி இங்க வந்தேன்? எவ்வளவு நேரம் தூங்குறேன்னு சொல்லி கேட்க, கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. உனக்கு ட்ரெஸ் இருக்கு, நீ குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பு சரியா அப்படின்னு சொல்ல, சரி நான் குழந்தைய போய் பார்க்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவளுக்கு. ஹீரோ சேவ் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ மேல இப்ப மேடம்க்கு இன்னும் லவ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்கா. ஹீரோவும் இப்ப ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ல. ஆனா இன்னும் அவன் சொல்லாம இருக்கான். 2 பேரும் மனசுல இருக்கிற லவ் மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக ஹீரோயின் போறா. அப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஒண்ணுன்னு எப்படி ஓடி வந்தாரு தெரியுமா? அப்போ உண்மையா அவரை லவ் பண்றியாடின்னு ஃப்ரெண்டு கேட்க, ஆமான்னு சொல்ல. இது எல்லாத்தையும் போன்ல ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். புரிஞ்சுதா உங்களை தான் என்ன லவ் பண்றான்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃபோனுக்கே அவன் கூப்பிடுறான். அப்பா அம்மா அவனை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, சீக்கிரம் கிளம்பி வான்னு சொல்ல. அவன் பேரண்ட்ஸ் மறுபடியும் என்ன பார்க்கணும்னு சொல்றாங்களாம். நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, சரி சரி கிளம்பி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் கியூட்டா ரெடி பண்ணி அனுப்ப. அப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப கியூட்டா அழகா அப்படியே ரெடியாகி நிக்கிறான். நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த பர்த்டே கிஃப்ட் தான் இந்த ட்ரெஸ். ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை போட்டுட்டு ஹீரோயின் வந்து நிக்க, அதை பார்க்கவே ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. என்னான்னு சொல்லி ஒரு லாக்கெட் கொடுக்குறான். அதை ஓப்பன் பண்ணி பார்க்க ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சின்ன வயசுல இருந்த போட்டோ அதுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ முட்டி போட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றான். இந்த டைம் மனசார உன்னை ஒய்ஃபை ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, என்னை விட்டு போயிடாதன்னு சொல்லி ரிங் எடுத்து கையில போட ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. ஹீரோ ஹக் பண்ணிட்டான். நாவலுக்குள்ள வந்தேன். இப்போ இந்த நாவலோட ஹீரோயினா நானே மாறிட்டேன். கதையே மாத்திட்டேன். என்னோட லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரியே அமைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி கியூட்டா ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுல அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக கூட்டு வர, உன் தங்கச்சிக்கும் அப்பா அம்மாவுக்கும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் அப்ப எப்போ உன்னை கடத்திட்டு போனாங்களோ அப்பவே அவங்களுக்கு என்னோட லவ் புரிஞ்சிருச்சு. உன்னை கண்டிப்பா அவங்க ஏத்துப்பாங்கன்னு சொல்ல, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு கியூட்டா அப்படியே கையை காட்டுறா. அவங்க எல்லாருமே ஹீரோயினை பார்த்துட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஃபைனலி நம்ம ஹீரோயின் இப்போ ஹாப்பியான ஒரு எண்டிங்கில் அவளோட ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணிட்டா. இந்த மூவியும் முடிஞ்சது. யாருக்கெல்லாம் இந்த மூவி பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி மூவி பார்க்கணுன்னு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.